கொள்ளையர்களை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். சென்னை மேற்கு மாம்பலம் சீனிவாச பிள்ளை தெருவை சேர்ந்த 58 வயதுடைய வெங்கட்ராமன் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவர் நெதர்லாந்தில் வசிக்கும் தனது மகனை பார்ப்பதற்காக கடந்த 4ஆம் தேதி தனது மனைவியோடு வெளிநாடு சென்று விட்டார். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் நள்ளிரவு 1:40 மணிக்கு வீட்டில் உள்ள தண்ணீர் மோட்டாரை அந்நிய நபர்கள் தொடவே நெதர்லாந்தில் இருக்கும் வெங்கட்ராமனின் செல்போனில் எச்சரிக்கை அலாரம் அடித்திருக்கிறது. உடனடியாக தனது செல்போன் மூலம் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது கொள்ளையர்கள் இருவர் வீட்டுக்கு வந்து பூட்டை உடைப்பது பதிவாகி கொண்டிருக்கும் போதே இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறார். அசோக் நகர் காவல் நிலையத்தின் அனைத்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சீனிவாசன் பிள்ளை தெருவை சுத்து போட்டு நிற்கிறார்கள். போலீசார் வந்துவிட்டதை கொள்ளையர்கள் உணர்ந்து சுவர் ஏறி குதித்து தப்பி ஓட முயல, அதில் ஒரு கொள்ளையனுக்கு கண்ணின் அருகே காயம் ஏற்பட தப்பி ஓட முயல அவர்களை சுற்றி வளைத்து அமுக்குகின்றனர். விசாரணையில் பல்லாவரத்தை சேர்ந்த பிரபல திருடன் கமலக்கண்ணன், திருப்பத்தூரை சேர்ந்த ஆரி பிலிப் என்பதும் தெரிய வந்தது. அந்த வீட்டில் திருடப்பட்ட 6 சவரன் நகை, வெளிநாட்டு டாலர் ரூபாய் நோட்டுகள் 27, அரை கிலோ வெள்ளி நகைகள், 2 தங்க வளையல்கள், ஒரு வாட்ச் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அன்று இரவே 9 மணி அளவில் அருகாமையில் உள்ள ஆடிட்டிங் அலுவலகத்தின் பூட்டையும் உடைத்து உள்ளே லேப்டாப்கள் மட்டும் இருந்ததால் கொள்ளையடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது.